Hello friends, welcome to Learn-with-Singam. This is day 10 of 100 days of code or programming. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது data frames. So data frames in R are like spreadsheet. Columnsலாம் வந்து vectors ஆகும். Rows are list and must contain an equal number of columns. So இப்போ நம்ம வந்து ஒரு data frame எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு vector 1 P1 to 6. So vector 2 ல வந்து letters 1 to 6. இப்போ வந்து vector 3 ல வந்து month abbreviation 1 to 6. இப்போ நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமால இந்த மூணு தீம் போட போறோம். டேட்டா ஃப்ரேம்ல நம்ம இதை மூணு தீம் போட போறோம். இதை மூணு தீம் போடுறதுக்கு டேட்டா டாட் ஃப்ரேம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி vec_1 vec_2 _3 மூணு தீம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து டேட்டா ஃப்ரேமை வந்து கிளிக் பண்ணா ஈஸி வே டு சி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 ரோ 3 காலம் இருக்கு. இப்போ இதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா vector 1 இன்டிஜர் ஆகும், vector 2 கேரக்டர் ஆகும், vector 3 கேரக்டர் ஆகும் இருக்கு. இப்போ வந்து ஒரு காலமை வந்து நீங்க வந்து ஒரு ரோ நேம்ஸா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே இதுலயே இதை வந்து row dot names equal to vector 3. இப்போ ரோட் நேம்ஸை வந்து நம்ம ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். இப்போ இது வந்து ரோ நேம்ஸாக மாறிடுச்சு. இப்போ 2 காலம் இருக்கா மாதிரி காமிக்குது. ஸோ இப்படி தான் ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுவீங்க. நம்ம டேட்டாவை எப்படி எக்ஸல் ஷீட்ல இருந்து எப்படி லோட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம்.